அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பயணிகள் அகஸ்தியர் அருவியில் குவிந்து வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குவிந்து வருகிறார்கள். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள். கோடை வெயிலை தணிப்பதற்காக அருவியில் குளிந்து மகிழ்ந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கு? அதே நேரத்தில் அங்கு போக்குவரத்து என்பது எந்த அளவுக்கு சீராக இருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான அகஸ்தியர் அருவி உள்ளது. இந்த அருவியில் ஆண்டுதோறும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இதனால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குளித்து செல்கின்றனர். தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் இதனால் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று குளித்து செல்கின்றனர். முன்னதாக பாபநாசம் சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று சோதனை செய்யப்பட்டு பின்னர் அருவி பகுதிக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த அருவி வனப்பகுதியில் உள்ளதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் பாலித்தீன் பைகள், மது பாட்டில்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். Kalau